திமுக கட்சி. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே, திமுக கட்சி நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி தலைவர்களே, இதற்கு மேலும் பேசி மூக்கை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது இதில் இஸ்லாமிய பெண்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது இந்த இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னுரிமை கொடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற சூழ்நிலையை அதிமுக அரசு உருவாக்கி தரும். அதே போல இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பக்கம் வேலை இல்லை, வருமானம் குறைஞ்சு போச்சு, ஒரு பக்கம் செலவு அதிகரித்து விட்டது. எதனால்? விலைவாசி உயர்வால். இன்றைக்கு தமிழகத்தில் விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்து விட்டது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, இப்படி உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது உணவு கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நாங்கள் வைத்திருந்தோம். அதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம். இன்றைக்கு எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகின்றதோ அந்த உணவுப் பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து வந்து கூட்டுறவுத்துறையின் மூலமாக விற்பனை செய்து விலையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். இது அதிமுக அரசனுடைய சாதனை, திறமை. எப்பொழுதெல்லாம் உணவுப் பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுதோ அதையெல்லாம் கட்டுப்படுத்துகின்ற அரசாங்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது என்பதை நேரத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையும் நான் மளிகை கடையில் தற்போது என்ன விலைவாசி விற்குது, அதிமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை அவரிடத்தில் பெற்று உங்களிடத்திலே தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அதிமுக ஆட்சியில் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 77 ரூபாய்க்கு விற்குது. 27 ரூபாய் அதிகம் 1 கிலோவுக்கு. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்குது. விலை உயர்வு 22 ரூபாய். இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்றைக்கு 1 கிலோ 48 ரூபாய்க்கு விற்குது திமுக ஆட்சியில். கடல் எண்ணெய் 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 130 ரூபாய், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபாய், விலை ஏற்றம் 60 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபாய், விலை ஏற்றம் 150 ரூபாய். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அதிமுக ஆட்சியில், இன்றைய தினம் 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் இன்றைய தினம் 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி விலைகள் தாறுமாறாக உருந்து இன்றைக்கு மக்கள் வாங்கும் சக்தி இழந்து இருக்கின்ற நேரத்தில் இந்த அரசாங்கம் இந்த ஏழைகளுக்காக இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கமே நேரத்திலே மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையிலே இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2015ஆம் ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழிலில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்றைக்கு முடியும் தருவாயில் இருக்கிறது. இதனால் அம்மா கொண்டு வந்த அற்புதமான திட்டத்தின் அடிப்படையில் சுமார் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை அதிமுக ஆட்சியிலே பெற்று தரப்பட்டது. அதே போல அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2019 ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தினோம். சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் இன்றைய தினம் நடைமுறைக்கு வருகின்றது. இதனால் பல லட்சம் பேருக்கு இளைஞருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக படித்தால் மட்டும் போதாது, கல்வியும் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக தொழில் சிறக்க வேண்டும், அதே நேரத்தில் வேலைவாய்ப்பு பெருக்கி தர வேண்டும். அந்த அடிப்படையில் செயல்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, விவசாயிகள் நிறைந்த பகுதி, இந்த விவசாயிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரிகள், குளங்கள் எல்லாம் ஆழப்படுத்துவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து வண்டல் மண் அள்ளப்பட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். ஓடையின் குறுக்கே தடுப்பன, நதியின் குறுக்கே தடுப்பன, இன்றைக்கு பாலாற்றின் குறுக்கே எத்தனை தடுப்பணை இவர்கள் கட்டி தந்திருக்கிறார்கள் எண்ணி பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 2000 கோடிகள் தடுப்பணை கட்டுவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், 200 தடுப்பணை கட்டப்படும் என்று அந்த அறிவிப்பில் வெளியிட்டார்கள். எத்தனை தடுப்பணை கட்டுக என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு கவர்ச்சிகரமாக அறிவிப்பை வெளியிட்டு மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெறுகின்ற கட்சி திமுக கட்சி. எந்த தடுப்பணையும் கட்டியதாக தெரியவில்லை. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நதியின் குறுக்கே தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன, மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் அங்கேயே தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயிகளுக்கு தேவையான நீர், குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கமா திமுக அரசாங்கம் இருக்கின்றதா? அது மட்டுமில்லை, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க. உயர்த்தினாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? ஆனால் 100 நாள் வேலை திட்டம் குறைந்து 50 நாள் ஆகி போச்சு. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அதையும் நாங்கள் அண்ணா திமுக அரசு ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை, உடனே விடுவீங்கள் என்று சொல்லி அங்கே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து முதற்கட்டமாக 2999 கோடி பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்களா? கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்கப்படுகின்ற சர்க்கரையுடைய அளவு 1 கிலோ உயர்த்தி கொடுக்கப்படுறாங்க, கொடுத்தாங்களா? நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள் கல்வி கடன் வங்கியிலே பெற்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறிச்சாங்களா? ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா சொல்லுவது அத்தனையும் பச்சை பொய். முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைப்பதை போல இன்றைய முதலமைச்சர், திமுக கட்சி, கூட்டணி கட்சிகள் இன்றைய தினம் இப்படிப்பட்ட செய்தியை, அவதூறான செய்தியை, பொய்யான செய்தி வெளியிட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்றைய தினம் தூய்மை பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர், இன்றைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி செய்த பொழுது இதே தூய்மை பணியாளர் சென்னையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக அவர்களை சந்தித்து அவர்களோடு தேநீர் குடித்து அவர்களிடத்தில் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்.